ஜமாத்துக்கு இல்லை. தமிழ்நாடு தௌ ஜமாத்துங்கிறது ஜஸ்ட் ஒரு பேனர், ஒரு அமைப்பு, ஒரு பேர். இந்த பேர் எதுக்கு? இந்த கட்டமைப்பு எதற்கு? நமக்கு ஒரு பலம் சேர்ப்பதற்கு தான். தனியா செய்யும் பொழுது சில எதிர்ப்புகளை சந்திப்போம், கூட்டா சேர்ந்து செய்யும் பொழுது அந்த எதிர்ப்புகளை சமாளிக்க முடியணும்ல, அதுக்கு தான் இந்த ஜமாத். தனியா செய்யும் போது நம்மளால கொஞ்சம் தான் செய்ய முடியும், அதே நிறைய பேர் சேர்ந்து செய்யும் பொழுது நிறைய பணிகளை செய்யலாம், அதுக்கு தான் இந்த ஜமாத். ஒரு தீமையை தனியா போய் தடுக்கும் பொழுது பெரிய வெயிட்டா இருக்காது, ஒரு பெருங்கொண்ட கூட்டமே சேர்ந்து அதற்கு எதிராக கலந்தாடும் பொழுது அது ஒரு பெரிய வெயிட்டா இருக்கும், அதுக்கு தான் இந்த ஜமாத். அதுக்குத்தான் இந்த கூட்டமா, ஒரு கூட்டமைப்பா, ஒரு அமைப்பா நம்ம செயல்படுறோமே ஒழிய, அதை தாண்டி நீங்க தமிழ்நாடு தௌ ஜமாத்துல அங்கம் வகிச்சா சொர்க்கத்துக்கு கேரண்டி, யாருக்கு எந்த உத்தரவாதம் கிடையாது. உங்களுக்கு உத்தரவாதம் கிடையாது, எனக்கு உத்தரவாதம் கிடையாது. நான் எப்படி இறைவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடந்தேன் என்பதை வைத்துத்தான் எனக்கு சொர்க்கமா நரகமா நன்மையா தீமையான் இருக்கு ஒழிய, தமிழ்நாடு தௌ ஜமாத்துல பயணிச்சிட்டாலே சொர்க்கம்னு யாரும் என்ன செய்யல, சொல்லல, அப்படி கிடையவும் கிடையாது. அப்ப நம்ம இந்த ஜமாத்துல பயணிக்கிறோம்னா கொள்கைக்காகவும் அந்த கொள்கையை உறுதியாக எடுத்து சொல்வதற்கும், சொல்லக்கூடிய பயணத்தில் நாம் பலமாக உறுதியாக நிலைத்து நிற்பதற்கும் தான் இந்த கட்டமைப்பை ஒழிய ஜமாத்துக்காக, ஜமாத்து பேருக்காக செயல்படலை. இந்த கூட்டமைப்பு ஒரு பலத்திற்கும் ஒரு வீரியத்திற்கும் தாண்டி, அதை தவிர்த்து இறைவனுடைய மார்க்கத்தை மக்களுக்கு வீரியமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த பணி. அல்லாஹ்விற்கு உதவி செய்பவர்கள் யாருன்னு அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்விற்காக உதவி செய்ய நான் தயார். அல்லாஹ்விற்காக உதவி செய்யறதுனா என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகில உலகையும் படைத்து அதை பரிபாலிக்கிற அகிலத்தின் இரட்சகனாம் அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உரித்தானதாக. இந்த சத்திய இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் தங்களுடைய வாழ்வில் இயன்றளவு கடைபிடித்து வாழுகின்ற வாழப்போகிற ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் வல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த தொகுப்பினை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியம் நிறைந்த இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகில் படைத்திருக்கிற கோடான கோடி உயிரினங்களுக்கு மத்தியில் மனிதன் என்கின்ற இந்த உயிரினத்தை இந்த உலகில் படைத்து பரவச் செய்திருக்கிற இறைவன் வேறு எந்த உயிர் ஜீவராசிகளுக்கும் வழங்கிடாத மகத்தான அருள் செய்யப்பட்ட பகுத்தறிவு என்கின்ற ஒரு அறிவை மனித இனத்திற்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். வேறு எந்த உயிர் ஜீவராசிகளுக்கும் உலகத்தில் நம்ம அதை பார்க்க முடியாது. மனுஷனுக்கு மட்டும்தான் இது நல்லது, எது கெட்டது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்று சிந்தித்து அறிந்து உணர்ந்து அதன் வழியில் செயல்படக்கூடிய ஆற்றலை, வல்லமையை அல்லாஹ் மனிதனுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட இந்த மனித இனம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரே பருவத்தோடு, ஒரே வயதோடு, ஒரே விதமான பலத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட முடியுமா என்று கேட்டால் கிடையாது. இது யாரும் சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறமா நம்ம விளங்கணுங்கிற நிலையில் இல்லை. கண்கூடாக அனைவரும் காணக்கூடிய வகையில் அல்லாஹ் இந்த உலகத்தில் அப்படியான மாற்றங்களை நமக்கு நிகழச் செய்து கொண்டிருக்கிறார். ஒன்றும் அறியாத, எதுவும் தெரியாத, கைகளில் பிடிப்பதற்கு பலம் கூட இல்லாத, எழுந்து நடப்பதற்கு தெம்பு கூட இல்லாத, தவளக்கூட முடியாத குழந்தை பருவம் என்கின்ற பருவத்தை கடந்து தான் இங்கே இருக்கிற எல்லோரும் வந்திருக்கிறோம். நீங்களும் அதை கடந்து தான் வந்திருக்கிறீங்க, நானும் அதை கடந்து தான் வந்திருக்கிறேன். உலகத்தில் கோடீஸ்வரனாக இருக்கிற கோடான கோடிக்கு அதிபதியாக இந்த உலகத்தில் யாரை சொன்னாலும் அவனும் அப்படித்தான் வந்திருக்கிறான். இந்த உலகத்தின் தெருக்கோடியில் வீடே இல்லாமல் ரோட்டோர பிளாட்ஃபார்ம்களில் உருண்டு கொண்டிருக்கிற மிகவும் பலவீனமான வறுமையில் ஆட்பட்டிருக்கிற மனிதன் என்று சொல்லக்கூடியவனாக இருந்தாலும் அவங்களும் அந்த குழந்தை பருவங்கிற நிலையிலிருந்து தான் மனிதனுடைய வாழ்க்கை தொடக்கம் ஆரம்பிக்கிறது. பிறகு இளமை பருவம், பிறகு முதுமை பருவம், பிறகு மரணம் என்று மனித வாழ்வு ஒரு சுழற்சியாக, ஒரு சங்கிலி தொடராக சுழன்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, தெரியாமலாம் இல்லை. யாராவது சொல்லுவோமா, நான் வயசே ஆக மாட்டேன், எனக்கு வயசே ஆகாதுன்னு யாரும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோமே. நான் போன வருஷம் எனக்கு 10 வயசு, அடுத்து 11, 12, 13, 14, 15 வருஷங்கள் கடக்க கடக்க வயசு அதிகமாகிட்டு வருதுங்கிறது நாமளே உணர்கிறோம்.
இப்போ நமக்கே தெரியுது, யாரும் சொல்லி விளக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்படி பல பருவங்களை, பல கட்டங்களை, பல வயதுகளை நாம் உலகத்தில் கடந்து வந்தாலும் அல்லாஹ் மகத்துவப்படுத்தக்கூடிய, அல்லாஹ் மேன்மைப்படுத்தக்கூடிய, அல்லாஹ் கண்ணியப்படுத்தக்கூடிய, அல்லாஹ் உயர்வாக பார்க்கக்கூடிய ஒரு பருவம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது இளமை பருவம் தான். அதை குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான். அல்லதி ஹலக்கக்கும் மின் லஅஃபின் சும்ம ஜஅல மின் பஅதிக்கும் மின் பஅதி லஅஃபின் குவா. உங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலவீனமான நிலையில் படைத்தெடுத்தான். பிறகு அந்த பலவீனமான நிலைக்கு பிறகு குவத், ஆற்றல் பொருந்திய ஒரு பருவத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். சும்ம ஜஅல மின் பஅதி குவத்தின் லஅஃபா வ ஷைபா. பிறகு அந்த ஆற்றல் பொருந்திய பருவத்திற்கு பிறகு மீண்டும் வயோதிகத்தையும் பலவீனத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான். குழந்தையாக, இளைஞனாக, வயோதிகனாக இந்த உலகத்தில் நாம் கடந்து போகக்கூடிய இந்த பருவங்கள், இந்த பருவத்தில் ஆற்றல் பொருந்திய, பலம் பொருந்திய ஒரு பருவம் என்று ஒன்று இருக்கும்னா அது இளமை பருவம்தான் என்று இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுவதை பார்க்கும். ஆற்றல் பொருந்திய பருவமா? ஆமாம், ஆற்றல் பொருந்திய பருவம். வலிமை பொருந்திய பருவமா? ஆமாம், வலிமை பொருந்திய பருவம். ஏன் மற்ற பருவத்திற்கு இல்லாத ஒரு முக்கியத்துவம், ஒரு கவனம், ஒரு தனி சிறப்பு ஏன் இந்த பருவத்துக்கு கொடுக்கப்படுது? ஏன்னா இந்த பருவத்தில் தான் தாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அது செய்து முடிக்கிற துணிச்சலும் வேகமும் அதற்கான பலமும் அந்த பருவத்தில் தான் இருக்கும். குழந்தையாக இருக்கும்போது அப்படி எதுவும் யோசனை இருக்குமா? நான் இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணும், அப்படியான எந்த யோசனையும் இருக்காது. கள்ள கபடமற்ற நிலையில் சுற்றி வருவாங்க. வயோதிகள் ஆயிட்டாங்க, யோசனை இருக்கும், ஆனால் அதை செயல்படுத்துகிற பலம் இருக்குமா? இருக்காது. அப்போ சிந்தனைகளும் செயல்பாடுகளும் அதை செய்து முடிக்கிற ஆற்றலும் பலமும் பொருந்திய ஒரு பருவமாக இளமை பருவத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கிற காரணத்தினால்தான் இந்த பருவத்தை அல்லாஹ் மேன்மைப்படுத்துகின்றான், மகத்துவப்படுத்துகின்றான். இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றான். எப்படி நம்மெல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம், இந்த உலகம் முழுவதுமாக முற்றிலுமாக அழிக்கப்பட போகிறது. அழிக்கப்பட போகிற இந்த உலகத்திற்கு பிறகு அல்லாஹ் மறுமை என்ற ஒரு நாளை ஏற்படுத்தி அந்த நாளில் அனைவரையும் விசாரணை செய்வான். அந்த விசாரணையில் அவர்களின் நன்மை தீமைக்கு ஏற்ப சொர்க்கம் நரகம் என்ற முடிவை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வார்கள் என்ற நிலையை நாம் அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்படியான விசாரணைக்காக நிறுத்தப்படக்கூடிய அந்த நாள் 50,000 ஆண்டுகளுக்கு நிகரான அந்த நாள், சூரியன் ஒரு மைல் தொலைவில் கொண்டு வந்து நிறுத்தப்படக்கூடிய அந்த நாள், அனைவரும் வெப்பத்தால் தகதகைத்து கொண்டிருக்கிற அந்த நாள், தன்னுடைய வேர்வை துளிகளால் குளித்து கொண்டிருக்கிற அந்த நாள், யாராலும் அந்த வேதனையை தாங்க முடியாமல் அல்லோடப்பட்டு ஓடோடி கொண்டிருக்கிற அந்த நாள், அப்படிப்பட்ட கடுமை நிறைந்த சிரமம் நிறைந்த அந்த நாளில் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபிலில்லிஹி யௌமலா லில்ல இல்லா லில்லு, வேறு எந்த நிழலுமே இல்லாத, அவனுடைய அரிசை தவிர வேறு எந்த நிழலுமே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் ஒரு 7 சாராருக்கு அந்த அரிசின் நிழலை கொடுப்பான். அதில் ஒரு சாரார் ஷாபுன் நஸஅஃபி இபாதத்தி ரப்பி, ஒரு இளைஞன் தன்னுடைய வாழ்நாளை இறைவனின் பாதையில் செலவழித்தானே, இறை வணக்கத்தில் செலவழித்தானே, அப்படிப்பட்ட அந்த இளைஞனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அரிசின் நிழலை தருவதாக சொல்லி காட்டுகின்றார். அப்படியான ஒரு பாக்கியத்தை, ஒரு கண்ணியத்தை, ஒரு உயர்வை அல்லாஹ் இந்த இளமை பருவத்திற்கு அல்லாஹ் கொடுக்குறான்னு சொன்னால், இப்போ நாம் இருக்கிற இந்த பருவம் அப்படிங்கிறது சாதாரண பருவம் இல்லை. இதை ஓடி ஆடி விளாண்டோம், அங்கே இங்கே படிக்கிறதுக்கு போனோம், ஃப்ரெண்ட்ஸுகளோடு அரட்டை அடைச்சோம், ஊர் சுற்றணும், இப்படியே நம்ம இந்த வயசை கடந்துட்டு போகலாம்ங்கிற நினைப்பு நம்ம இடத்தில் இருந்துடக்கூடாது. மறுமையை பற்றியும் மறுமையின் கூலிகளை பற்றியும் நமக்கு நினைவூட்டப்படும் பொழுது ஷைத்தான் நம்மை திசை திருப்பக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த உலகம்தான். மறுமைன்னா அது எங்கே இருக்குது? ஊட்டி இருக்குது பார்க்குறோம், கொடைக்கானல் இருக்குன்னு பார்க்குறோம், குழுன்னு இருக்குது தெரியுது. மறுமை எங்கே இருக்குது? ஒன்றும் தெரியலையே, கண்ணில் பார்க்கலையே. இப்போ கண்ணுக்கு தெரியலை, நம்மளால் பார்க்கலை, அதை பற்றி எந்த விதமான உணர்வும் நமக்கு இல்லைங்கிறதுனால அதை பற்றியான ஆர்வம், அந்த வேட்கை, அதை பற்றிய ஒரு துடிப்பு நம்முடைய உள்ளத்தில் குறைஞ்சிக்கிட்டே போகும். பேசுவோம் சொர்க்கம் சொர்க்கம்னு, பேசுவோம் மறுமை மறுமைன்னு, அது தகவலாக நமக்கு திரும்ப திரும்ப சொல்லப்படுவதின் காரணத்தினால் நம்பக்கூடியவர்களாக பலர் இருப்பார்களே ஒழிய அதை உணர்வுபூர்வமாக
அந்த மறுமைங்கிறது ஒன்று இருக்குப்பா என்று உணர்வுபூர்வமாக உணரக்கூடியவர்கள் குறைவாகத்தான் இருப்பாங்க. ஏன்னா அதை பற்றி சிந்திக்கலை. மறுமைங்கிற விஷயத்தை, மறுமையினுடைய நடுக்கத்தை, அதனுடைய மிக பயங்கரமான அந்த வேதனையை பற்றியெல்லாம் செய்தியாக கேட்டு அதை பற்றி தெரிஞ்சு அதோடு அப்படி கடந்து போய் ஒரு நிகழ்வா, ஒரு நினைவா, ஒரு தகவலாக வச்சிருக்கிறமே ஒழிய அதை உணரக்கூடிய, நம்முடைய பகுத்தறிவை கொண்டு அதை சிந்திக்கக்கூடிய நிலையில் பலர் இல்லாமல் இருப்பது அந்த ஆர்வத்தை அவர்களுக்கு குறைப்பதற்கும், அந்த மார்க்கம் தொடர்பான அந்த ஈடுபாட்டை அவர்களுக்கு குறைவுபடுத்துவதற்கும் ஒரு காரணமாக இருக்கு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த உலகத்தில் நம்ம பிறந்து வந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம பிறந்து வந்து எவ்வளவோ பல விஷயங்களை பார்க்குறோம். தலையை உயர்த்தி பார்த்தா அவ்வளோ உயரமான கட்டிடம், ஃப்ளைட்டு போகுது, ட்ரெயின் போகுது, என்னென்னமோ ஊர்கள், என்னென்னமோ படைப்புகள் நம்மளை சுற்றி இருக்குது. இது எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கா, சாதாரணமாக இருக்கா? பிரம்மாண்டமாக தெரியுதா அல்லது சாதாரணமாக தெரியுதா? ஒரு பெரிய மலையை பார்க்குறோம், தொடர்ச்சியான மலை, மேகத்தை பார்க்குறோம், இதெல்லாம் உங்களுக்கு சாதாரணமாக தெரியுதா, பிரம்மாண்டமாக தெரியுதா? பார்த்து பார்த்து பழகி வேணா அது சாதாரணமாக தெரியலாம். ஆனால் நல்லா யோசித்து பார்த்தோம்னா அவ்வளவு பிரமிப்பான படைப்புகள் நம்மை சுற்றி இருந்துக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமிங்கிறது பிரபஞ்சத்தோடு ஒப்பிட்டு பாருங்க. பிரபஞ்சத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க. நாம் இருக்கிற இந்த உலகம் எவ்வளோ அற்பம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்மலாம் படிச்சிருக்கிறோம் ஸ்கூலில். பூமி எதை சுற்றி ஓடுது? சூரியனை சுற்றி ஓடுது. பூமி மட்டுமா சுற்றுது? பூமியோடு சேர்ந்து மார்ஸு, நெப்டியூனு, ப்ளூட்டோ, என்னென்ன கிரகம் இருக்குதோ எல்லாம் சூரிய குடும்பமாக என்ன செய்யுது? சோலார் சிஸ்டமாக சுற்றுது. இந்த சோலார் சிஸ்டத்தோடு இந்த உலகம் முடிஞ்சு போச்சா? இல்லை. இந்த சோலார் சிஸ்டம் மாறி பல நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான சோலார் சிஸ்டங்கள் சேர்ந்து, அது எல்லாம் சேர்ந்தா என்ன தெரியுமா? கேலக்ஸி. இந்த கேலக்ஸி எல்லாம் கோடிக்கணக்கான கேலக்சிகள். சூரிய குடும்பம் மாதிரி அங்கங்கே தொகுப்பான சூரிய குடும்பம். இது எல்லாம் ஒரு வட்டத்துக்குள்ளே வரும், அதுதான் கேலக்ஸி. இந்த கேலக்ஸி மாதிரி நூற்றுக்கணக்கான கேலக்சிகள் இருக்கு. இந்த கேலக்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தா என்ன தெரியுமா? ஸ்க்ளச்சர்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. சரி, அத்தோட முடிஞ்சு போச்சா பிரபஞ்சம்? அத்தோட பிரபஞ்சம் முடியலை. அந்த ஸ்க்ளச்சர் மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஸ்க்ளச்சர்கள் அங்கங்கே இருக்குது. அது எல்லாம் ஒன்று சேர்ந்தா கிடைக்கிறது தான் சூப்பர் ஸ்க்ளச்சர். சரி, இத்தோட முடிஞ்சு போச்சா பிரபஞ்சம்? இதோடையும் முடியலை. அந்த சூப்பர் ஸ்க்ளச்சர் மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தொகுப்புகள் விண்வெளியில் இருக்கு. அது எல்லாம் ஒன்று சேர்ந்தா என்ன தெரியுமா? இது எல்லாம் சேர்ந்தது அப்சர்வபிள் யூனிவர்ஸ். அப்சர்வபிள்னா என்னது? நம்மளால் கண்டறிய முடிந்த, நம்மளால் உணர முடிந்த, நம்மளால் அறிந்து கொள்ள முடிந்த பிரபஞ்சம் இவ்வளவுதான். அப்படின்னா இது இல்லாமல் இன்னும் 90% பிரபஞ்சங்கள் தொகுப்பு, பிரபஞ்சத்தின் தொகுப்பு இந்த விண்வெளியில் இருக்கலாம் அப்படிங்கிறான். அப்ப இந்த ஒட்டுமொத்த மனிதன் தற்போது கண்டறிந்திருக்கிற அப்சர்வபிள் யூனிவர்ஸில் நம்ம பூமி எங்க இருக்கு கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு தூசிக்கு கூட பெருமானம் இல்லை. அப்படிப்பட்ட அந்த தூசிக்குள்ளதான் பிரம்மாண்டமான பில்டிங்கு, பிரம்மாண்டமான மலை, அவ்வளவு மரங்கள், அவ்வளவு நிலங்கள், அவ்வளவு காய்கறி, பழம், ஊர். எது? இத்தனோண்டு தூசிக்குள்ள, இத்தனோண்டு இருக்கிற இந்த தூசிக்குள்ள இவ்வளவு பிரம்மாண்டத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறானே. இதெல்லாம் படிக்கிறோம்ல, தெரிகிறோம்ல, அறிவியல் பூர்வமாக மனுஷன் கண்டுபிடிச்சி தானே வச்சிருக்கிறான். இப்படி கண்டுபிடித்து வைத்திருக்கிற, நாம் அறிந்திருக்கிற இந்த அப்சர்வபிள் யூனிவர்ஸ், இதை தாண்டியும் பல மில்லியன் ட்ரில்லியன் ஒளியாண்டுகள் தாண்டிய பிரபஞ்சம் இருக்கலாம்னு மனிதன் சொல்வான்னா, அதுக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு பூமி, இந்த பூமியில் இருக்கிற உலக வஸ்துக்கள் நம்மளை மயக்கும்னா, கேம் விளாடணுமா, டிவி பார்க்கணுமா, வண்டி எடுத்து சுற்றணுமா, அது பார்க்கணுமா, இது பார்க்கணுமா, சாப்பிடணுமா, எவ்வளோ இருக்குது மனசை, எவ்வளோ மயக்குது. இதை எப்படியாவது வாங்கிடணும், வீட்டில் எப்படியாவது ஃபோன் வாங்கி கேட்டுறணும், வீட்டில் எப்படியாவது பைக் வாங்கி கேட்டுறணும், எப்படியாவது அங்கே போயிடணும், இங்கே போயிடணும், அதை செஞ்சிடணும், இதை செஞ்சிடணும். இதெல்லாம் எதுக்குள்ளே செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ஜஸ்ட் ஒரு தூசி. பிரபஞ்சத்தோடு ஒப்பிடும் பொழுது நம் கண்ணுக்கே தெரியாத அளவிற்குண்டான ஒரு அற்பமான ஒரு தூசிக்குள்ளத்தான்
இவ்வளவு ஒட்டுமொத்த மனித படைப்பும் இருக்கு, இவ்வளவு ஒட்டுமொத்த பிரம்மாண்டமும் இருக்கு. நாம் எதை பிரம்மாண்டம்னு நினைக்கிறோமோ அது இருக்கு, ஒரு தூசி. அப்போ இந்த அற்பமாக பார்க்கக்கூடிய ஒரு தூசிக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் அல்லாஹ் வச்சிருப்பான்னா, சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அருது அஸ்ஸமாவாத்து வல் அருள். அந்த சொர்க்கம் என்பது வானம் பூமியை உள்ளடக்கியதுங்கிறான் இறைவன். வானத்துக்கு கீழே தான் எது இருக்கு? யூனிவர்ஸ் இருக்கு. அந்த யூனிவர்ஸையே மனுஷன் கண்டுபிடிச்சது இத்தனோடு தான். இன்னும் எவ்வளவோ இருக்கலாம் பிரம்மாண்டம். கண்டுபிடிச்ச வரைக்கும் பார்த்தாலே தூசி. ஆனால் இந்த தூசிக்குள்ள நாம பார்க்குற இந்த உலக விஷயங்கள் நம்மை மயக்கும்னா, இதையெல்லாம் தாண்டி மிக பிரம்மாண்டமான வானத்தையும் பூமியையும் உள்ளடக்குகின்ற ஒரு இடமாக, ஒரு பரப்பளவு கொண்ட ஒரு நிலமாக அந்த சொர்க்கம் இருக்கிறது என்று இறைவன் சொல்லுகின்றார். அப்ப சிந்திச்சு பாருங்க, அப்ப சொர்க்கம் எவ்வளவு பிரம்மாண்டமானது, அந்த சொர்க்கம் எவ்வளவு அழகா இருக்கும். அற்பத்திலும் அற்பமான தூசியை போன்றிருக்கிற இந்த உலகத்தினுடைய பூமியினுடைய வஸ்துக்கள் விஷயங்கள் நம்மளை இருக்குதுன்னா, அவ்வளவு பிரம்மாண்டமான சொர்க்கம் பொய்யா? கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறமே பூமியை, கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறமே பூமியினுடைய பொருட்களை, கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறமே சூரியனை, கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறமே சந்திரனை. நாம் அறிவியல் ஆய்வின் மூலம் தெரிஞ்சிருக்கிறோம் இது எல்லாம் இவ்வளவு படைப்புகள் உலகத்தில் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கிறோமே. இவ்வளவு படைப்புகளையும் படைத்த இறைவன் இதைவிடவும் பிரம்மாண்டமாக படைக்க இருக்கிற சொர்க்கத்தை நமக்கு உத்தரவாதம் தர்றான். நினைச்சதையெல்லாம் செய்யலாம். மா தஸ்தஹில் ஹன்ஃபுஸ், உள்ள நினைச்சதெல்லாம் அங்கே இருக்கு. இங்கே விரும்பினதெல்லாம் கிடைக்குமா? அத்தாட்ட போய் எனக்கு அத்தா அது வாங்கிட்டாங்கன்னா மண்டையில் தட்டுவார் அத்தா, அல்லான்னு வாயை பற்றிட்டு அப்படிம்பார். இல்லை நீ அதை செய் இதை செய் நான் உனக்கு செஞ்சு தரம்பா. நினச்சதெல்லாம் நினச்ச நேரத்தில் கிடைக்காது. சரி நம்ம வளர்ந்துட்டோம், எனக்கு நான் சுயமாக படித்து முன்னேறி சம்பாதிக்கிற வயசை அடைஞ்சா அப்போவும் நம்ம நினச்சதெல்லாம் செய்ய முடியுமா? நினச்சதெல்லாம் நடக்குமா? நடக்காது. இந்த உலகத்தில் அனைத்தும் மனிதனுக்கு ஒரு வரம்புக்குள்ளே தான் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாமே ஒரு வரம்பு தான். வரம்பை தாண்டி மனிதனால் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது. எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வரம்பு தான். கோடான கோடிக்கு அதிபதியாகவே இருந்தாலும் சரி, ஒரு வரம்பில் தான் மனுஷன் நிற்க முடியும். கோடிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால ஒரு சட்டி பிரியாணி ஃபுல்லாக சாப்பிட முடியுமா? வயிறு என்ன கொள்ளளவோ அவ்வளோதானே சாப்பிட முடியும். அப்போ எவ்வளவு பெரிய உச்சத்தை மனிதன் உலகத்தை அடைஞ்சிருந்தாலும் நினைச்சதை எல்லாம் செய்யவே முடியாது. நினைக்கலாம், சொல்லுவாங்க பணம் இருந்தால் எதையும் செய்யலாம், அப்படிலாம் இல்லை. உலகத்தில் எல்லாமே ஒரு வரம்புக்குள்ளே தான் இருக்கு. ஆனால் சொர்க்கத்தின் இன்பம் அந்த எந்த விதமான வரம்பிற்கும் உட்பட்டதாக இருக்க. ஒரு பழத்தை சாப்பிட்டா ஒரு பழம் ஒரு கடிக்கு ஒரு டேஸ்ட்டு, அடுத்ததாக ஒரு கடி கடிப்பார் அடுத்து ஒரு டேஸ்ட், அடுத்ததாக ஒரு கடி கடிப்பார் அதுக்கு ஒரு டேஸ்ட். ஒரு பழத்திலேயே ஒவ்வொரு கடிக்கும் ஒரு சுவை அல்லாஹ் என்ன செய்வான் அங்கே தருவான். ஒவ்வொரு வினாடியும் புது அனுபவம், ஒவ்வொரு வினாடியும் புதுவிதமான உணர்வு, ஒவ்வொரு வினாடியும் புதுவிதமான ஒரு புத்துணர்வு அங்கே கிடைக்கும். அந்த இன்பம் கிடைக்கும். அந்த இன்பம் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? யார் இறைவன் சொன்ன அடிப்படையில் தன்னுடைய வாழ்வை அமைத்து கொண்டிருப்பார்களோ, அல்லாஹ் கட்டளையிட்ட அடிப்படையில் தன்னுடைய வாழ்வை செயல்படுத்துவார்களோ, அத்தகைய மக்களுக்குத்தான் இருக்கும். அப்போ ஒரு அறிவாளி எதை ஆசைப்படுவான்? இப்போ கண்ணுக்கு முன்னாடி நம்ம கொண்டு வந்து தர்றாங்க, 2 பொருளை தர்றாங்க. நமக்கு விரும்பக்கூடிய ஒரு விஷயமாகவே இருந்தாலும் சரி, நம்ம ரொம்பவுமே ஆசைப்படக்கூடிய விஷயமாகவே இருந்தாலும் சரி, அதை அடையிறதுக்கு இதையெல்லாம் செய்யணும்னு ஒன்று இருக்கும் பொழுது அதை செய்யறதுக்கு எல்லாரும் முயற்சி செய்கிறது இல்லை. அதுக்கு தடையாக பல விஷயங்கள் வந்து நிற்கும். அதில் ஒன்று பயம், இன்னொன்று வெக்கம், தயக்கம். இது எல்லாம் என்ன செய்யும் வந்து நின்று நம்ம எதை ஆசைப்படுறோமோ ஆசைப்படுவதை அடைய விடாமல் நம்மளை தடுக்கும். இதை எல்லாத்தையும் களையணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்கிறாங்க, இன்னல்லாஹ யுஹிப்பு மஆலியல் உமூரி. அல்லாஹ் எதை நேசிக்கிறான் தெரியுமா? உயர்ந்த லட்சியங்களோடு செயல்படக்கூடியவர்கள் அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய நேசம் யாருக்கு இருக்கும்னா, உயர்ந்த குறிக்கோளோடு உயர்ந்த லட்சியத்தோடு யார் செயல்படுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வின் நேசம் இருக்கும். அல்லாஹ்வுடைய நேசம் இருந்துச்சுன்னா அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் போயிடுமா? இப்ராஹிம் நபியை அல்லாஹ் நேசிச்சான், உற்ற நண்பர்னு நேசிச்சான். இப்ராஹிம் நபி அல்லாஹ் காப்பாற்றலானா காப்பாற்றலையா? இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருந்துச்சா இல்லையா? முகமது நபி அல்லாஹ் நேசிச்சான். முகமது நபிக்கு கஷ்டம் வந்தது, கஷ்டம் வந்தாலும் சிரமம் வந்தாலும் அல்லாஹ் அவங்கள நேசிச்சானா நேசிக்கலையா? நேசிச்சான். அதனால் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சிச்சா கிடைக்கலையா? அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு இருக்கும்.
அல்லாஹ்வின் நேசத்தை அடைவதற்கு நிறைய வழி இருக்குது. அதில் ஒரு வழி என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் உயர்வான லட்சியங்களை வச்சுருக்கோம். உயர்வான லட்சியங்களை வச்சுருக்கோம். இப்போ உயர்வான லட்சியங்கள் என்று வரும்பொழுது எது உயர்வானது இந்த உலகத்தில்? இந்த உலகத்தில் எதுவுமே உயர்வானது இல்லை. வல்லாஹு நுதாவிலுஹா பைனன்னாஸ். அல்லாஹ் காலச்சக்கரத்தை மனிதர்களுக்கு மத்தியில் சுழல விட்டு கொண்டே இருப்பான். இங்கே உயர்ந்தவன் உலகத்தில் எவன் இருக்க மாட்டான். ஒரு நாள் கீழே வந்தே ஆகும். மேலே போகிறவன் கீழே வருவான், கீழே போகிறவன் மேலே வருவான். இந்த உலகம் இப்படியான ஒரு சுழற்சியில தான் சுழண்டுக்கிட்டே இருக்கும். உயர்ந்து விட்ட எந்த பொருளையும் அல்லாஹ் தாழ்த்தாமல் விடுவதில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க. அப்போ இந்த உலகத்தில் டாக்டர் ஆகுங்க, இன்ஜினியர் ஆகுங்க, வக்கீல் ஆகுங்க, தொழிலதிபர் ஆகுங்க, எதானாலும் சரி, இந்த உலகத்தில் நிரந்தரமான உயர்வு என்ற ஒன்றை உலகத்தில் யாராலும் அடையவே முடியாது. அப்போ நிரந்தரமான உயர்வே இல்லாத இந்த உலகம் என்று இருக்கிற போது இந்த உலகத்திற்காக வேண்டியே உழைத்து 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 தம்முடைய வாழ்நாளை, வாழ்க்கையை, நம்முடைய ஏறத்தை தொலைத்து இந்த இளமையை நம்ம செலவழிக்க போகிறோமா? அல்லது தாழ்வே இல்லாத, மட்டமே இல்லாத, குறைவே இல்லாத, இழப்பே இல்லாத, என்றென்றும் உயர்வோடே இருந்து கொண்டிருக்கிற அந்த மறுமை என்கின்ற அந்த சொர்க்கத்திற்காக உழைக்க போகிறோமா? நம்ம கையில் தான் இருக்குது தேர்வு. எதை சூஸ் பண்ண போகிறோம்? மன் அன்சாரி இலல்லாஹ். அல்லாஹ்விற்காக உங்களில் உதவி செய்பவர்கள் இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் குர்ஆன்ல கேட்குறான். அல்லாஹ்விற்காக உங்களில் உதவி செய்பவர்கள் இருக்கிறீர்களா? உதவியை அல்லாஹ் எங்கே கேட்டால் தெரியுமா? பொதுவாக எல்லா மக்களுக்கும் உள்ளது தான். குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது நபி சமுதாயத்துக்கு அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் கேட்க சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்திற்கு கேட்ட அந்த விஷயத்தை ஒப்பிட்டு அல்லாஹ் திருமறையில் பேசுகின்றான். மன் அன்சார் இலல்லாஹ், உங்களில் அல்லாஹ்விற்காக உதவி செய்பவர்கள் யார் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க. அந்த மக்கள்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்காக உதவி செய்வோம்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு உதவி செய்கிறதுனா என்னன்னா, அல்லாஹ் சொன்ன கட்டளையின் அடிப்படையில் செயல்படுவது, அவனுடைய மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது, இதுதான் அல்லாஹ்வுக்கு செய்கிற உதவி. சொன்னாங்கல்ல, ஒன்று அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? இந்த இருக்காங்க பாருங்க, நீங்கள் கடலை கடந்து ஊர் இல்லாமல் நாடு இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே ஒரு ஊருக்காரன் இருக்கிறான், அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவ்வளவு அடக்குமுறை பண்ணிக்கிட்டு இருக்கான், மோசமாக மக்களை வதச்சிக்கிட்டு இருக்கான், இல்லாத பொல்லாத பாவத்தை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் போங்க, போய் அந்த மக்களை தோற்கடித்து அங்கே நீதியை நிலைநாட்டுங்க, சத்தியத்தை நிலைநாட்டுங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் சொல்ல சொன்னான். அந்த சமுதாய மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? போய் அந்த மக்களுக்கு உதவுங்கப்பா, அங்கே அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் போய் அவங்கள வென்று நீங்கள் அந்த மக்களுக்கு நீதியை நிலைநாட்டுங்கன்னு சொல்லும் பொழுது, அந்த ஒரு ரப்புக்க ஃப காத்திலா, போங்க போங்க, நீங்களும் உங்கள் ரப்பும் போங்க, ஃப இன்னா இலா ஹாவுனா காயிதுன், நாங்கள் இங்கேயே உட்காந்துருப்போம். ஃப இன்னா இலா ஹாவுனா காயிதுன், நாங்கள் இங்கேயே தான் உட்கார்ந்துருக்க போகிறோம்னு சொன்னான். அல்லாஹ் என்ன பண்ணா தெரியுமா? போங்கடான்னு சொல்லி நாடற்ற நாடோடிகளாக அல்லாஹ் பல வருடங்களுக்கு அவங்களை அலைய விட்டான். இந்த மாதிரி நம்ம உதவி செய்ய போகிறோமா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்திற்கும் இதே இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. மன் அன்சார் இலல்லாஹ், அல்லாஹ்விற்காக உங்களில் உதவி செய்ய புறப்படுபவர்கள் யார் என்று கேட்கப்பட்டது. அப்ப அந்த சமுதாய மக்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்தில் உள்ளவங்க சொன்னாங்களே, அது மாதிரி பேருக்கு நாங்களும் 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 உதவி செய்வோம்னு சொல்லிட்டு அப்படியே ஓரமா ஒதுங்கி போய் உட்கார்ந்துரும் நினைச்சீங்களோ? நுகாத்திலு அன் யமீனிக வன் ஷிமாலிக வ பைன யதைக வ பைன கல்ஃபக், முன்னால் வர சொன்னால் முன்னால் வருவோம், பின்னால் வர சொன்னால் பின்னால் வருவோம், வலதுபுறம் வர சொன்னால் வலதுபுறம் வருவோம், இடதுபுறம் வர சொன்னால் இடதுபுறம் வருவோம், நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ நாங்கள் செய்வோம், அல்லாஹ்விற்காக நாங்கள் உதவி செய்ய தயார் என்று சொன்னார்கள். சொல்லல, சொன்னபடி செஞ்சாங்க. அப்படியான உதவியை நாம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறோம். ஜமாத்துக்கு இல்லை, தமிழ்நாடு தௌ ஜமாத்துங்கிறது ஜஸ்ட் ஒரு பேனர், சரிங்களா? ஒரு அமைப்பு, ஒரு பேர். இந்த பேர் எதுக்கு? இந்த கட்டமைப்பு எதுக்கு? நமக்கு ஒரு பலம் சேர்ப்பதற்கு தான். தனியாக செய்யும் பொழுது சில எதிர்ப்புகளை சந்திப்போம், கூட்டாக சேர்ந்து செய்யும் பொழுது அந்த எதிர்ப்புகளை சமாளிக்க முடியணும்ல, அதுக்கு தான் இந்த ஜமாத். தனியாக செய்யும்போது நம்மளால் கொஞ்சம் தான் செய்ய முடியும், அதே நிறைய பேர் சேர்ந்து செய்யும் பொழுது நிறைய பணிகளை செய்யலாம், அதுக்கு தான் இந்த ஜமாத். ஒரு தீமையை தனியாக போய் தடுக்கும் பொழுது பெரிய வெயிட்டாக இருக்காது, ஒரு பெருங்கொண்ட கூட்டமே சேர்ந்து அதற்கு எதிராக கலந்தாடும் பொழுது அது ஒரு பெரிய வெயிட்டாக இருக்கும், அதுக்கு தான் இந்த ஜமாத்.
அதுக்குத்தான் இந்த கூட்டமா ஒரு கூட்டமைப்பா ஒரு அமைப்பா நம்ம செயல்படுறோமே ஒழிய, அதை தாண்டி நீங்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் அங்கம் வகிச்சா சொர்க்கத்துக்கு கேரண்டி, யாருக்கு எந்த உத்தரவாதம் கிடையாது. உங்களுக்கு உத்தரவாதம் கிடையாது, எனக்கு உத்தரவாதம் கிடையாது. நான் எப்படி இறைவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடந்தேன் என்பதை வைத்துத்தான் எனக்கு சொர்க்கமா நரகமா நன்மையா தீமையான் இருக்கு ஒழிய, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் பயணிச்சிட்டாலே சொர்க்கம்னு யாரும் என்ன செய்யலை, சொல்லலை. அப்படி கிடையவும் கிடையாது. அப்போ நம்ம இந்த ஜமாத்தில் பயணிக்கிறோம்னா கொள்கைக்காகவும் அந்த கொள்கையை உறுதியாக எடுத்து சொல்வதற்கும் சொல்லக்கூடிய பயணத்தில் நாம் பலமாக உறுதியாக நிலைத்து நிற்பதற்கும் தான் இந்த கட்டமைப்பை ஒழிய, ஜமாத்துக்காக ஜமாத்து பேருக்காக செயல்படலை. இந்த கூட்டமைப்பு ஒரு பலத்திற்கும் ஒரு வீரியத்திற்கும் தாண்டி அதை தவிர்த்து இறைவனுடைய மார்க்கத்தை மக்களுக்கு வீரியமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த பணி. சரிங்களா? அதை மனசுல வச்சு அல்லாஹ்விற்கு உதவி செய்பவர்கள் யாருன்னு அல்லாஹ் கேட்குறான். உங்களில் யார் உண்மையில் உதவி செய்ய போறீங்க? அல்லாஹ்விற்காக உதவி செய்ய நான் தயார். அல்லாஹ்விற்காக உதவி செய்யறதுனா என்ன? மார்க்கத்திற்காக உழைக்கிறது. இது வந்து அரசியல் கட்சி கிடையாது. குர்ஆனையும் ஹதீஸையும் மார்க்க செயல்பாடுகளையும் கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் செயல்படுறோம். இந்த செயல்பாடு முழுக்க முழுக்க இறை திருப்தி எதிர்பார்த்து தான் செய்யப்படுது. அந்த இறை திருப்திக்குரிய இந்த பணிகளில் தங்களால் ஆன உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் செயல்படுத்துவதற்கு, இறைவனின் மார்க்கத்திற்காக உழைப்பதற்கு, இறைவனுக்கு உதவி செய்வதற்கு தயாரா? இந்த உணர்வு இருக்குல்ல, நமக்குள்ள உருவாகிற உணர்வு, வெளியே இருந்து சொல்லிலாம் பெருசாக மாற்ற முடியாது. நாம் முடிவெடுத்தா தான் மாறும். எவன் பார்த்தா என்ன, பார்க்காட்டி என்ன, எவன் கேட்டா என்ன, கேட்காட்டி என்ன, எவன் கூப்பிட்டா என்ன, கூப்பிடாட்டி என்ன, நான் செய்கிற ஜமாத்துக்காகவா, தலைவருக்காகவா, இவருக்காகவா, அவருக்காக? நான் அல்லாவுக்காக செய்கிறோம்ப்பா. நான் ஒற்றக்கூடிய ஒரு போஸ்டரை பார்த்து ஒரு மார்க்க பிரச்சாரத்துக்கு வந்து அதில் பயானை கேட்டு அதில் திருந்தி அவருடைய வாழ்க்கையை மாற்றுவார்னா அதில் எனக்கு நன்மை இருக்குது, அதில் அல்லாஹ்ட்ட எனக்கு கூலி இருக்குது. அவர் வாழ்நாள் முழுக்க அவர் சத்தியத்தை விளங்கி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அவர் செயல்படுத்தி காட்டுவார்னா, மார்க்கத்தை கடைபிடிச்சிருப்பார்னா, அவர் சாகிற வரைக்கும் செஞ்ச எல்லா நன்மையிலும் எனக்கு பங்கு இருக்கு. இந்த உணர்வோடு செஞ்சு பாருங்க. எந்த ஒரு செயலும் அற்பமாக தெரியாது, எந்த ஒரு செயலும் சாதாரணமாக தெரியாது. எதையும் பொருட்படுத்தாமல் நம்முடைய பணியை செய்வோம். இப்படி அல்லாஹ்வுக்காக உதவி செய்ய உங்களில் தயாரானவர்களாக நீங்கள் இருப்பீங்கன்னா அல்லாஹ்வுடைய உதவியை கண்ணுக்கு முன்னாடி பார்ப்போம். அப்படி அல்லாஹ்விற்கு உதவி செய்யக்கூடிய அடியார்களாக நாம் இருக்கணும். ஆர்வத்தில் குறைஞ்சிடாதீங்க, தொய்வடைஞ்சிடாதீங்க, சோர்வடையாதீங்க, எரிச்சல் அடைஞ்சி அதில் ஆர்வம் குண்டியவர்களாக மாறிவிடாதீங்க. இங்கிலீஷில் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, கன்சிஸ்டன்சி இஸ் த சூப்பர் பவர். கன்சிஸ்டன்சினா தெரியுமா? தொடர்ந்து செய்யுது. ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யும் பொழுது தான் நமக்கு அது உண்மையான பலமாக மாறும். சரிங்களா? எதுவுமே ஃபஸ்ட்டு செய்யும் போது கஷ்டம்தான், சிரமந்தான், வலி தான், வேதனை தான். அதை தாண்டி வர்றோம்ல, அங்கே தான் வெற்றிக்கான நிலை. பிறந்தோடனே நடந்து ஓடிட்டோமா, தவழ்ந்தோம், சவத்தை பிடிச்சி எந்திரிச்சோம், தொப்புன்னு கீழே விழுந்து அடிபட்டுச்சு. சில பேருக்கு நாடியில் அடிபட்டு, நிறைய பேருக்கு நாடியில் தையல் போட்டிருப்பாங்க. என்ன ஓடி தவழ்ந்து பக்குன்னு கீழே விழுந்து கொடுங்க என்ன செய்யும்? நிறைய பிள்ளைங்க நாடியில் தையல், நெச்சியில் தையல், தவழ்ந்து எந்திரிச்சு உருண்டு இப்போ என்ன செய்யறோம்? நடக்கிறோம், ஓடுறோம். எப்படி சாத்தியமானுச்சு? அந்த நிலைகளை எல்லாம் கடந்து வரும்பொழுது ஒரு நிலை அடைகிறோம்ல. இப்படித்தான் அல்லாஹ் எல்லாவற்றிற்கும் ஒரு காலநிலையை, ஒரு வளர்ச்சி நிலையை இந்த உலகத்தில் வச்சிருக்கிறான். எடுத்த உடனே டாப்பு, எடுத்த உடனே மேலே, எடுத்த உடனே திறமை அப்படின்னா உலகத்தில் யாரும் வர முடியாது. எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கட்டில் கால் வச்சு தான் வர முடியும். ஆர்வம் அப்படிங்கிறது வெளியிலிருந்து தூண்டப்படுவது அல்ல. ஆர்வம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளாக உருவாவது தான். உங்களுக்குள்ளாக ஆர்வம் உருவாகி அது ஃபயர் ஆகாத வரைக்கும் அது வெறும் புஸ்வானம் தான். நீங்கள் புஸ்வானமா ஃபயராங்கிறது நீங்கள் எடுக்கிற முடிவிலும், அந்த முடிவை நோக்கிய உங்களுடைய இலக்கிலும், அந்த இலக்கை நோக்கிய உங்களுடைய முயற்சியிலும், அந்த முயற்சியில் கைவிடாத உங்களுடைய செயல்பாடுகளிலும் தான் அந்த வெற்றி இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான், நீங்கள் தியாகம் செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். யாரை பார்த்து? நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்விற்காக தியாகம் செய்யுங்க. எதுக்கு நாங்கள் தியாகம் செய்யணும்? ஏன் தேவையா? எதுக்கு? அதுக்கு அல்லாஹ் சொல்கிற பதில் என்ன தெரியுமா? ஹுவஜித்த பாக்கும். ஏன்னா அல்லாஹ் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்கிறான், அதுக்கு செய்யுங்கிறான். எவ்வளவோ லட்ச மக்கள் இருக்கும் பொழுது, எவ்வளவோ உலகத்தில் யாரோ முஸ்லீம்னு சொல்லி என்னமோ வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுது, இப்படித்தான் வாழணும், இதுதான் வழி, இதுதான் சத்தியம், இதுதான் ஒழுக்கம், இதுதான் நேர்மை, இதுதான் கண்ணியம், மறுமை தான், அதுதான் இலக்குங்கிற பாதை அல்லாஹ் வழிகாட்டினான்ல. இந்த பாதையை உங்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டினான்ல, அது அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கிற அருள். ஹுவஜித்த பாக்கும், அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அவ்வளோ இளைஞர்களுக்கு மத்தியில்
நீங்க அல்லாஹ்வுக்காக உழைக்கணும், நீங்க அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக செயல்படணும்னு, நாம செயல்படணும்னு அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான்ங்கிற உணர்வோடு நீங்கள் செயல்படுங்கள். சோர்வு வரவே வராது. மார்க்கத்திற்காக சமுதாயத்திற்காக உழைக்கிற பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை தரும். அது நம்மை முன்னேற்றுவது மட்டும் இல்லாமல் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சமூகத்தை, நம்முடைய மறுமையின் நிலையை முன்னேற்றக்கூடியதாக இருக்கும். அல்லாஹுடைய தூதரவர்கள் அப்படித்தான் தன்னுடைய வாழ்நாள் அமைச்சிருந்தாங்க. நீதியை நிலைநாட்டுவதற்கும் சத்தியத்திற்காகவும் உண்மைக்காகவும் பாடுபடக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்படி நாம் இருக்கணும். அந்த தூதரை பின்பற்றுகின்றோம் என்று சொல்லக்கூடிய நாம அப்படி இருக்கணும். தூதுத்துவத்துக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு 25-30 வயசு அந்த வயசு கேட்டகரியில் இருக்கிறாங்க. அப்போ மக்காவில் என்ன நடக்குதுன்னா, யமன்ல இருந்து வந்த ஒருத்தவர், ஒரு வியாபாரி வர்றார். வந்து அங்கே வந்து வியாபாரம் பண்ணுறார். வியாபாரம் பண்ணும்போது அங்கே ஆசிப் பின் வாயில் அப்படிங்கிற ஒரு மனிதர் அவர்கிட்ட வியாபாரம் பண்ணுறாரு. பொருளை வாங்கிட்டு காசு கொடுக்கல. வெளியூர்லேருந்து வந்திருக்காரு, கஷ்டப்பட்டு சுமந்து வந்திருப்பார்ல, கஷ்டமாக இருந்திருக்குமா இல்லையா? அதுவும் அந்த காலம் சுலவாக வேணும், பாலைவனத்தில் வச்சு தூக்கிட்டு வந்திருப்பார். கேட்டு கேட்டு பார்க்குறாரு, தர முடியாது, போ செஞ்சதை பார்த்துக்கோன்ட்டான். உடனே பார்த்தாரு, அங்கே இருக்கிற ஒரு மலை குன்றின் மீது ஏறி, யாரும் உதவி செய்ய மாட்டீங்களா? உங்களை நியாயவான்கள் யாரும் இல்லையா? சத்தியத்திற்காக போராடுறவங்க யாரும் இல்லையா? உண்மைக்கு உறுதுணையாக இருக்க மாட்டீங்களா? இந்த அநியாயத்தை தட்டி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ யார் இது குரல்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்குறாங்க, கவனிக்கிறாங்க. அந்த நிலையை புரிஞ்சுக்கிட்டு உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? ரசூல்லா போனாங்க, ஒரு 4-10 பேரை திரட்டினாங்க. தம்முடைய கருத்தோடு ஒத்திருக்கிற, தம்மை போன்று நியாயத்திற்காக போராடக்கூடிய ஒரு 10 பேரை திரட்டுறாங்க. திரட்டிட்டு போய் அவங்க வீட்டு வாசலில் போய் நிற்கிறான். ஆசிபின் வாயிலருடைய வாசலில் போய் நிற்கிறான். என்னப்பா, பொருள் வாங்கிட்டு காசு கொடுக்க மாட்டிருக்கியாம, ஒழுங்காக கொடுத்துடுங்கன்னு சொல்லி சத்தியத்திற்காக போராடுறான். வந்தது யாரு? நேர்மையானவர்கள், நீதிவான்கள், சத்தியவான்கள், ஏமாத்தாதவங்க. உடனே பார்த்தான், இது சரிப்பட்டு வராதுன்னு அவங்களுக்கு செட்டில் பண்ண வேண்டியதை செட்டில் பண்ணி கொடுத்துட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தாங்க, இந்த கூட்டத்தை அப்படியே விட்டுறக்கூடாது. ஏன்? இது சத்தியத்திற்காக போராடுற கூட்டம், உண்மைக்காக போராடுற கூட்டம். வந்தோம், கூடணும், கலஞ்சோம், பிரியாணி அப்படி போகக்கூடிய கூட்டமாக இந்த கூட்டம் இருந்துடக்கூடாது. இந்த சத்தியத்திற்காக போராடுற கூட்டம் கடைசி வரைக்கும் இந்த சமுதாயத்திற்கு சத்தியத்துக்காக போராடணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க வீட்டுக்கு 10 பேரை. அப்போ ஒரு படை, ஒரு குழு ஒன்று உருவாகிறது. அதுதான் ஹில்ஃபுல் ஃபுதூல்னு சொல்லக்கூடிய ஒரு குழு. இந்த குழு, நாம் நீதத்துக்காக போராடுவோம், நம்முடைய சமுதாய மக்கள் அநியாயத்திற்கு உள்ளாக்கப்படக்கூடியவர்களுக்கு ஆதரவாக நின்று நம்ம போராடுவோம், அவங்களுக்கு நியாயத்தை வாங்கி தருவோம், அவங்களுக்கு உறுதுணையாக நிற்போம் என்று அவர்கள் நின்று காட்டினாங்க. எப்போ? நபித்துவத்திற்கு முன்பாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய சமுதாய விஷயத்தில் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் நியாயத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டக்கூடிய விஷயத்தில் களம் கண்டிருக்கிறாங்கன்னா, அந்த தூதரை பின்பற்றுகிற முன்மாதிரியாக கொண்டிருக்கிற நாம் அதே வேகத்தோடு, அதே உத்வேகத்தோடு, அதே வீரியத்தோடு, அதே தைரியத்தோடு களமாடக்கூடியவர்களாக இருக்கும். தீமை எதிர்க்கிறதுல தயங்காமல் எதிர்த்து நில்லுங்க. நாம் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒன்று, ஜமாத்துக்கு இல்லை, இந்த மார்க்கத்திற்காக, அல்லாஹிற்காக நான் உழைப்பேன் என்று உறுதி ஏற்று நம்மால் இயன்ற முறையில் இந்த மார்க்கத்திற்காக செயல்படக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்த வேண்டும். அத்தகைய செயலாற்றல் மிக்க, ஒரு துடிப்புள்ள, ஒரு வீரியமிக்க, ஒரு நெஞ்சத்தில் உறுதி கொண்டிருக்கிற தைரியமிக்க இளைஞர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.